அண்ணாமலை அண்ணன் எவ்வளோ தங்கமான குணம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா ரொம்ப நல்லவர் தான் ஆண்டி அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. அதே ஏத்தாப்புல விஜயாவுக்கு ரோஹிணி மருமக நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமக அவ்வளோ எவ்வளோ தங்கமான குணம் தெரியுமா, உன்ன மாதிரி அவ்வளோ ரொம்ப நல்லவா, வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வீட்டில் வந்து எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 லட்சம் பணத்தை கூட அவள் தான் கொடுத்தா தெரியுமாண்ணே. என்ன பணம் ஆண்டி, என்ன பணம், எந்த பணம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஆமாம்மா எங்கள் வீட்டில் திருடு போச்சே அந்த பணம், மீனா ரோஹிணி வந்து விசாரிச்சா யார் என்ன ஏது அப்படின்ட்டு காணாம போச்சு சொன்னதுக்கப்புறம் இதனால் மீனாவுக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் வருது, மீனா மேலே தான் எல்லாரும் பழிய தூக்கி போடுறாங்க, அதனால் மீனாவோட பேர் வந்து எங்கள் குடும்பத்தில் கெட்டு போகக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் மேலும் மேலும் பிரச்சனை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுடைய தாலி செயின் அவளுடைய கம்மல் இதெல்லாம் விற்று 2 லட்சத்தை ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் அத்தைக்கிட்டையும் கொடுக்க சொன்ன, நான் காணா போகலை பணம் இங்கே பீரோல் மேலே அலமாரியில் தான் இருந்துச்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ரோஹிணி அப்படி சொன்னாங்க அப்படின்னே. ஆமாம்மா அப்படிதாம்மா சொன்னா உடனே. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படியா அப்படி என்னம்மா அப்படியா நீ என்கிட்ட கேட்குற, அப்போ உங்கள் வீட்டில் விஷயம்லாம் தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஐயோ ரோஹிணி வேறு யார்ட்டையும் சொல்ல